ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸிமம் சப்பரேன்ற ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்பரேனான்றது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ சப்பரேனா ஒன்றும் இல்லை, லைக் நம்ம ஒரு பெரிய பேரண்ட் அரேலேருந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி எண்ட் எலிமெண்ட் வரைக்கும் நடுவில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் கவர் பண்ணி ஒரு அரே எடுத்தோம்னா அது வந்து சப்பரே. ஆல்சோ இந்த மொத்த அரேயுமே ஒரு சப்பரே தான். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மல்டிபிள் இது எழுதுறேன் சப்பரேஸ் 2 3 -8 7. இது ஒரு வேலிட் சப்பரே. -8 7 -1 இது ஒரு வேலிட் சப்பரே. 2 3 இது ஒரு வேலிட் சப்பரே. வெறும் 2 வெறும் 3 இது கூட ஒரு வேலிட் சப்பரே தான். இல்ல 2 3 -8 7 -1 2 3 மொத்த அரேயுமே ஒரு வேலிட் சப்பரே தான். ஆனா இப்போ -8 7 2 3 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க -1 மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். -8ல இருந்து 3 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த -1 மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு வேலிட் சப்பரே கிடையாது. இது வந்து ஒரு இன்வேலிட் சப்பரே. ஸோ இப்போ இவங்க கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, ஏதாவது ஒரு சப்பரே எடுக்கணும். ஐ மீன் எந்த சப்பரே வந்து மேக்ஸிமம் சம்ம கொடுக்குதோ அந்த சப்பரே எடுக்கணும். கம்பேர் டு எவ்ரி சப்பரே எந்த சப்பரே வந்து நமக்கு மேக்ஸிமம் ஆன்சர் கொடுக்குதோ அந்த ஆன்சர் என்னன்றதை கேட்குறாங்க இவங்க. ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை ரன் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் 2லேருந்து ஆரம்பிக்கிறேன் சப்பரேவை. ஃபர்ஸ்ட் 2 3 ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எடுக்கிறேன், அப்புறம் 2 3 எடுக்கிறேன், அப்புறம் 2 3 -8 எடுக்கிறேன், அப்புறம் 2லேருந்து 7 வரைக்கும், அப்புறம் 2லேருந்து -1 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருதுன்றத. ஃபர்ஸ்ட் 2 எடுக்கிறேன். நான் இங்கே ரிசல்ட்னு ஒன்று வச்சுக்கிறேன். 0வா 2வான்னு பார்த்தா 2 தான் பெருசு. ஸோ ரிசல்ட் அப்டேட் பண்ணுறேன். 2 + 3 5 வந்துச்சு நமக்கு. ஸோ ரிசல்ட் 5 அப்டேட் ஆகுது. அடுத்து 5 -8 -3 வரும். 5 அப்படியே இருக்கும் ரிசல்ட்டு. +7 4 வரும். 5 அப்படியே இருக்கும். அடுத்து -1 அது 3 வரும். 5 அப்படியே இருக்கும். 3 + 2 5 5 அப்படியே இருக்கும். 5 + 3 8. ஸோ இந்த ரிசல்ட் 8ஆக மாறிடும். ஸோ இதுதான் மேக்ஸிமம். நம்ம 2லேருந்து ஆரம்பிச்சா எல்லா சப்பரையும் கம்பேர் பண்ணல இந்த 8ன்ற ஆன்சர் தான் நமக்கு மேக்ஸிமமாக கிடைச்சிருக்கு. அடுத்து 3லேருந்து ஆரம்பிச்சு பார்ப்போம். 3 3 -8 வந்து 5 -5. அடுத்து +7 2 வரும். 2 -1 வந்து 1 1 + 2 3 3 + 3 6. எதுவுமே வந்து 8 விட பெருசாக வரல எந்த சப்பரையுமே. ஸோ அப்படியே விட்டுறலாம். அடுத்து -8லேருந்து ஆரம்பிக்கலாம். -8 +7 -1 -1னா -2 +2னா 0 0 + 3 வந்து 3. 8 விட எதுவுமே அகெயின் பெருசாக வரல. ஸோ இப்போ -8லேருந்து ஆரம்பித்தாலும் நமக்கு வந்து பெரிய நம்பர் எதுவும் வரல. பெரிய ஆன்சர் ஃபார் எனி சப்பரே ஃப்ரம் -8 நமக்கு கிடைக்கல. அடுத்து 7லேருந்து ஆரம்பிப்போம். 7 7 -1 வந்து 6 6 + 2 வந்து 8 8 8 ஈக்குவல். ஸோ ரிசல்ட் அப்டேட் பண்ண தேவையில்லை. 8 + 3 11. இப்போ ரிசல்ட் அப்டேட் ஆகும் 11. ஸோ 7லேருந்து ஆரம்பிக்கல நம்ம 3 வரைக்கும் ஒரு சப்பர் எடுத்தோம்னா 11ன்ற ஆன்சர் வருது. ஸோ அதுதான் இருக்கிறதுலே பெருசு. இப்போ அந்த சப்பரையோட சம்மு தான் பெருசு. அடுத்து -1லேருந்து ஆரம்பிக்கலாம். -1 + 2 -1 வரும். சாரி 1 வரும். 1 + 3 வந்து 4 வரும். 4 ஒன்றும் இல்லை. அடுத்து 2லேருந்து ஆரம்பிக்கலாம். 2 + 3 5. அதுவும் வாய்ப்பு இல்லை. 3 மட்டும் 11ஓட பெருசு இல்லை. ஸோ அதையும் விட்டுறலாம். ஸோ நமக்கு ஃபைனலாக அவுட்புட் வந்து 11 கிடைச்சிருக்கு. 11 தான் நம்ம ஃபைனல் அவுட்புட்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம இப்போ வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் பார்க்கலாம், எப்படி கோட் எழுதுறதுன்னு. நான் வந்து இனிஷியலாக பாயிண்டர் வந்து ஸ்டார்டிங் அந்த சப்பரையோட ஸ்டார்டிங்காக வைக்கிறேன். அப்புறம் எல்லா காம்பினேஷனும் செக் பண்ணுறேன். i = 0 to n. இங்கே நம்ம ஆன்சரை வச்சுப்போம். டோட்டல் = 0. j வந்து iலேருந்து n வரைக்கும் போகுது. total += array of j. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா
answer equal to max of answer comma total. ஸோ ஆன்சர் அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாக்கையில் நமக்கு வந்து இப்போ 2ல் ஆரம்பிச்சோன்னா 2 + 3 -8 எல்லாமே ஆட் ஆகிட்டே வரும். ஸோ எந்த இடத்துல மேக்ஸிமம் வருதோ அது அப்படியே அந்த ஆன்சரில் அப்டேட் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். இனிஷியலாக நம்ம வந்து இங்கே வந்து ஒரு n டைம்ஸ் ரன் பண்ணுறோம், இங்கே ஒரு n டைம்ஸ் ரன் பண்ணுறோம். ஸோ n × n O of n² டைம்ஸ் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n². இதுக்கு அடுத்து இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். அதுக்கு என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம்னா காதியன்ஸ் அல்காரிதம்னு ஒன்று அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அல்காரிதமில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் அந்த அல்காரிதம் வச்சு ட்ரை ரன் பண்ணுறேன், அப்புறம் உங்களுக்கு இன்ட்யூஷன் புரிஞ்சிடும். ஸோ நான் வந்து மேக்ஸின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அது ரெண்டுத்தையும் வந்து நான் இனிஷியல் அரேயோட இனிஷியல் நம்பர், அதாவது இந்த இடத்துல 2ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த மேக்ஸி எப்படி அப்டேட் ஆகும்னா மேக்ஸ் ஆஃப் மேக்ஸி ப்ளஸ் அரே ஆஃப் ஐ அரே ஆஃப் ஐன்ற வேல அப்டேட் ஆகும். இந்த ரெஸ் எப்படி அப்டேட் ஆகும்னா மேக்ஸ் ஆஃப் ரெஸ் மேக்ஸி அப்படி அப்டேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இனிஷியலாக 2 செட் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். 2 + 3 வந்து 5. இப்போ 5 பெருசா 3 பெருசானா 5 தான் பெருசு. ஸோ இந்த மேக்ஸி வந்து 5 அப்டேட் ஆகுது. 5 - 8 -3 -3 இல்லாட்டி -8 -3 தான். இந்த ரெஸ்ஸும் 5 அப்டேட் ஆகிருக்கும் இல்லையா? இந்த 3 வரையிலே இந்த ரெஸ்ஸும் அப்டேட் ஆகிருக்கும் 5, ஏன்னா அதான் மேக்ஸிமம் இல்லையா அக்கார்டிங் டு திஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்து இப்போ வந்து இந்த 5 வந்து -3 மாறி இருக்கும். ஏன் -3 மாறிச்சுன்னா மேக்ஸி ப்ளஸ் அரே ஆஃப் 5 வந்து -3, அரே ஆஃப் 5 வந்து -8. ஸோ -3 தான் பெருசுன்றதுல -3 அப்டேட் ஆகிருக்கும். நம்ம ரெஸ் வந்து அப்டேட்டே இருக்காது, ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் ரெஸ் ஆல்ரெடி 5 இருக்கு. 5, -3 வரையில -3 தான். அடுத்து -3 + 7 4. கரெக்டா? 4 பெருசா 7 பெருசா? 7 தான் பெருசு. ஸோ -3 வந்து 7 அப்டேட் ஆகும், ரெஸ்ஸும் 7 அப்டேட் ஆகும். அடுத்து 7 - 1 = 6. 6 பெருசா -1 பெருசானா 6 தான் பெருசு. ஸோ இது 6 மாறும், ஆனால் ரெஸ் அப்டேட் ஆகாது. அதுக்கடுத்து 6 + 2 8. 8 பெருசா 6 பெருசானா 8 தான் பெருசு. இது 8 மாறும், இது 8 மாறும். ஓகேவா? இப்போ 8 + 3 11. இப்போ 8 பெருசா 11 பெருசா? 11 தான் பெருசு. இது 11 ஆகும், இது 11 ஆகும். ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் வந்துருச்சா? 11 தான் நம்ம ஆன்சர். ப்ரீவியஸாக நம்ம ப்ரூட் ஃபோர்ஸில் பண்ணிடலாம், 11 தான் வந்துச்சு. இந்த இடத்துல 11 தான் வருது. ஸோ நம்ம வந்து இப்படி பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து 11 தான் வரும். இந்த இடத்துல என்ன O of n டைம் தான் ரன் ஆகும், ஒரு தடவை தான் லூப் ரன் ஆகும். ஸோ இப்போ இதோட இன்ட்யூஷன் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்தால் எய்தர் இந்த நெகட்டிவ் நம்பர் இல்லாட்டி நம்ம இது வரைக்கும் ஆட் பண்ண வரைக்கும் வந்துச்சுல அந்த நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். அதாவது என்னன்னா, இப்போ 2 + 3 5, 5லேருந்து -8 போகுது இல்லையா? இதை வந்து நம்ம 5லேருந்து -8 போச்சுன்னா -3 வரும். இப்போ நம்ம -3 பெருசா -8 பெருசானா -3 தானே பெருசுன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணையில நமக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். சிமிலர் டு ப்ரூட் ஃபோர்ஸ் மாதிரி தான் இதுவுமே. ஸோ இப்போ இதுக்கு கோட் பார்க்கலாம். ஃபார் i is equal to 0 to i வந்து 1லேருந்து n வரைக்கும், ஏன்னா இனிஷியலாக நம்ம தான் செட் பண்ணிட்டோம் இல்லையா மேக்ஸியும் ரெஸ்ஸையும். ஸோ max is equal to array of 0, res equal to array of 0. For I is equal to 1 to n, max is equal to max of maxi comma
maxi plus array of I comma array of I. ஓகேயா? அதே மாதிரி res is equal to max of maxi comma res. ஸோ இப்படி பண்ணையில் நமக்கு வந்து ரிட்டர்ன் ரெஸ்ன்னு கொடுத்துட்டா ஆன்சர் வந்துடும். இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தா ஒரு தடவை தான் n டைம்ஸ் ரன் ஆகுது. ஸோ ஆஃப் ரன் வாஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இது எப்படின்னு கோடில் பார்க்கலாம் நம்ம இப்போ. கொஷின் நம்பர் 53 லீட் கோடில். ஸோ பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு ஒரு அரே இன்புட் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த அரேயில் எந்த சப்அரேக்கு வந்து சம் அதிகமாக இருக்கோ அந்த சம் ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 - 1 2 1 இந்த சப்அரே தான் மேக்ஸிமம் சம் கொடுக்குதுன்னு. ஸோ அந்த நம்பர் வந்து 6, இதை ஆட் பண்ணால் 6 வருது. ஸோ அந்த 6 வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் பார்க்கலாம். ஒரு ஆன்சர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறேன், அதை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்புறமேட்டு ஐட்ரேட் பண்ணுறேன். n வரைக்கும் ஐட்ரேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா டெம்பரரி வேரியபிள் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஐலேருந்து ஆட் பண்ணுற ஒரு எலிமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த -2லேருந்து ஆட் பண்ணுற ஒரு எலிமெண்ட்டையும் நான் வந்து இந்த டெம்பில் தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஆன்சர் வந்து மேக்ஸிமம் தான் எடுக்க போகுது. இந்த டெம்போட மேக்ஸிமம் தான் எடுத்து ஸ்டோர் பண்ணி போகுது. ஸோ இப்போ ஜே லூப் பண்ணுறேன். ஜே வந்து ஐலேருந்து ரன் ஆகும். இந்த டெம்பில் வந்து ஜே எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன், அதாவது அந்த ஜேத் இண்டெக்ஸை ஆட் பண்ணுறேன். அப்புறமேட்டு ஆன்சரை வந்து ஆன்சரையும் டெம்பையும் கம்பேர் பண்ணி எது மேக்ஸிமமோ அதை வந்து ஆன்சராக அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ரிட்டர்ன் ஆன்சர். இப்போது இது பண்ணுறோம் இல்லையா? இப்படி பண்ணையில் ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்கும். என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இங்கே 1ன்றதுனால 1ன்னு வந்துருச்சு கரெக்டாக. ஸோ இப்போ இந்த 1 வரையில் என்ன ஆகும்? ஐ வந்து 0th தான் 1, டெம்பு 0வாக இருக்கும், ஜே வந்து 1ஆக இருக்கும். திருப்பி ஜே வந்து ஐலேருந்து ஆரம்பிக்கிறதுனால அரே வந்து 1ஆக மாறும். இந்த மேக்ஸிமம் எலமெண்ட்டு 1ன்றத ஆன்சரில் மாற்றிடும். இது 1ஆக மாறிடும். ரிட்டர்ன் பண்ணியில் 1 வந்துடும். ஆனால் இப்போ இந்த 1ஏ -1ஆக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு ப்ராப்ளம் வரும். என்னென்னா இது 0, ஐ 0வாக இருக்கையில் டெம்பு 0, ஜே வந்து திருப்பியும் 0வாக தான் இருக்கும். டெம்ப் ப்ளஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னா -1ஆக இது மாறும். மேக்ஸிமம் எடுக்கையில் இது ஆல்ரெடி 0வாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது என்ன ஆகும்? டெம்ப் வந்து -1, இது 0, ஆன்சர் வந்து 0ன்னு ரிட்டர்ன் ஆகிடும். ஆனால் நமக்கு -1 ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா அங்கே 0ன்ற எலமெண்ட்டே கிடையாது, -1 மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை தான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்னா இதை வந்து இருக்கிறதுலே மினிமம் எலமெண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ அந்த டெஸ்ட் கேஸ், அந்த எட்ஜ் கேஸ் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகே, நான் என்ன வந்து டிக்ளேரே பண்ணல. ஓகே, அரே நம்ஸ். சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டைம் லிமிட் எக்ஸிட் வருது. ஏன்னா இது O of n ஸ்கொயரில் ரன் ஆகுது. அண்ட் இந்த இன்புட்டுக்கு வந்து அதால் சால்வ் பண்ண முடியல டைமுக்குள்ளே. ஸோ இப்போ நம்ம வந்து காதியன்ஸ் அல்காரிதம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இன்ட்டு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு nums of 0, இன்ட்ரெஸ்ட்டும் nums of 0ன்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு தடவை தான் இட்ரேட் பண்ணுறோம். I is equal to 1 to n. இதே மாதிரி என்னையும் டிக்ளேர் பண்ணிடலாம். இங்கே என்ன பண்ணலான்னா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் மேக்ஸி ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் அந்த இண்டெக்ஸ், அதாவது 1 2 3 அந்த இந்த இண்டெக்ஸ் கமா அந்த கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. அதேமாரி ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் ட்ரெஸ் கமா மேக்ஸி. ட்ரெஸ்ஸு வந்து டோட்டல் இதை வச்சுக்கிட்டே வரும். நம்ம ரிட்டர்ன் பண்ணிடல, ட்ரெஸ்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஹோப்ஃபுல்லி இந்த டெஸ்ட் கேஸும் சால்வ் ஆகணும். ஏன்னா இது O of n தான் ரன் ஆகுது. ஓகே, அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ.